शेषार्यवंशकलयशोधरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गं श्रीमन्ननन्तगुरुवर्यसुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यम् आहं प्रपद्ये। प्रह्लाद नारदपराशरपुण्डरीक व्यासा शुकशौनकभीष्मराल्भ्यान्ने रुक्माङ्गरार्जुन वसिष्ठविभीषणादीन्ने पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। भूतं सरश्च महिराह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकलशेखरयोगिवाघान् भक्ताङ्घ्रिरेणु परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। हस्तस्थतालद्वितयं प्रपद्ये शठारिवाग्व्याससमुदारकीर्तिं माधुर्यसंश्लिष्टकवित्वेत्तं महत्तसम्भाविरविद्रत्वं व्याससंवधिक्तनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिम्। कृष्णं कमलवक्त्राक्षं पुण्यश्रवणकीर्तनं वासुदेवं जगद्योनिं नौमि नारायणं हरिम्। சமந்தகமணி கண்டினியூஷன் கதை. சத்ராஜித் பரசேனஜித் அண்ணன் தம்பிகள். சத்ராஜித்துக்கு சூரியன் தோழனாத்தினாலே ஒரு மணி கொடுத்தான். அதை ஒரு நாளைக்கு 8 kg பொண்ணு கொடுக்கும். பூஜை பண்ணுவாளுக்கு இந்த இடத்துல சுபிக்ஷமாயிருந்து இருக்கும். என்ன பண்ணான்? கண்ணன் மேல் பழி வந்தது. சரி, அவதாரப்பட்டமேன்னு அந்த பழி கழிச்சுக்கிறதுக்காக ஜாம்பவரை கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த சமந்தமணி கொடுத்தான். அது கொண்டு வாபஸ் கொடுத்தார் இவனுக்கு, சத்ராஜித்துக்கு. அவன் மனசு நொந்து என்ன பண்றது, நான் வழி அவர் மேல் பழி சுமத்தினேனே அப்படின்னு அவருடைய பண்ணி கொடுத்து இத்த பலுவலி அப்படின்னு என்ன பிரசன்டேஷனாக கொடுத்து வரசுல்கம் அப்படின்னு வச்சுட்டு இருந்தான். அவன் என்ன பண்ண, எனக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா, என்ன எனக்கு வரோம் அந்த வெள்ளி தங்கம் கொண்டு கொடுத்துட போறோம். யாருக்கு? உக்ரசேன மகாராஜாவுக்கு. அந்த அவன் ராஜ்யம் பயந்துருக்கானே, ராஜ்யத்துல நல்ல சுகசாந்தி இருக்கிறதுக்காக செலவு கொண்டு கொடுத்துருங்கோ, மணினியே வச்சுக்கோடு. இப்ப அந்த மணிக்கு சண்டை, ஏன்னா தினம் துட்டு வரதும் இல்லை. அதுக்கோஸ்கரம் அந்த கதையை எனக்கு சொல்லி முடிக்கிறான். சொல்லி பலம் என்னன்னா, இந்த சமந்த கோபாக்கியானத்தை கேட்கிறவாளுக்கும் சொல்லுறவாளுக்கும் படிக்கிறவாளுக்கும் சாந்தி துஷ்டி புஷ்டி சாஸ்து அப்படின்னு சகலமும் கிடைக்கும் சொல்லி முடிக்கிறார். ஸ்ரீ சுகவாச்சா சுகபிரம்மம் சொல்லுகிறார். யாருக்கு? பரீட்சித் மகாராஜாவுக்கு. விஜ்ஞாதார்த்தோபி கோவிந்தோ தக்தான் ஆகர்ணிய பாண்டவான்னு குந்தீஞ்ச குஞ்சகரணே சஹ ராமோ யயௌ குருன்னு. ராஜாக்களுக்கு எங்கிருந்தாலும் நியூஸ் வருது, ஹஸ்தினாபுரத்துக்குள்ளே பாண்டவர்களை ஏதோ ஒரு அரக்கு வீட்டிலே சுட்டுட்டாளாம் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது. விஜ்ஞாதார்த்தோபி கோவிந்தோ, அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும், அவனுக்கு ஒன்னும் ஆயிலே பயிற்சிக்கான்னு தெரிஞ்சிருந்தாலும், தக்தான் ஆக்கண்ய பாண்டவான்னு பாண்டவா சுட்டு போனான்னு கேட்டு தாட்சாத் கிரகத்துக்குள்ளே குந்திஞ்ச குல்யகரணே, அந்த குந்தி வார்த்தை அவளை சமாதானம் பண்றதுக்காக அந்த ராமண்ணா பலராமனை கூட்டிண்டு யயௌ குருன்னு குரு வம்சத்துக்கு வந்தார். நேரம் பீஷ்மரை பார்த்தார், கிருபாச்சாரியரை பார்த்தார், விதுரனையும் பார்த்தார்.
காந்தாரீம் திருதராஷ்டிர பத்னி துரோணமேவச்சா துரோணாச்சாரியரும் பார்த்தார். துல்லிருக்கோ சங்கம்யா ஹா கஷ்டமிரஹோச்சத்து. அவளுக்கு தான் ஒரே துக்கம். அது கேட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்றார். லப்தை ததனந்தரம் ராஜன்னே லப்த்வா ஏததனந்தராஜன்னே சரதன்மூச்சத்து. இந்த பக்கத்துல என்னமாச்சு இப்படின்னா, இவன் ஹஸ்தினாபுரத்துக்கு போயிட்டானா கண்ணபிரான். துல்லிய துக்கௌத சங்கம்யா ஆ கஷ்டமிரஹோச்சத்து லப்தேனா தரந்தரம் ராஜன்னே शरधन्मानमुच्यते शतधन्मानुतत्व अक्रूरकृतवर्माणो मणिकस्मान्न गृह्यते. இந்த எப்படியான பண்ணி இந்த ஒரு ஜித்திற்கான சத்ராஜித் அந்த சத்யபாமா தகப்பனார் சத்ராஜித். இவன் மள்ள அந்த திருடுக்கலாம் சிமந்தமணி அப்படின்னு சரசன்வான்றவருக்கு அவருக்கு எனிமி தூண்டுற லப்த துல்லியதுக்கோ லப்தைரது அந்தரம் ராஜன்னு சரதந்தானமூச்சிது அக்கூரக்க வருமானம் மணிக்கஸ்மான்ன கிரஹியத்தே. கிருத்தவர்மானத்தான் அக்ரூவர் கண்ணனுக்கு ரொம்பவும் வேண்டுமானவர், சித்தப்பா பிளஸ் கர்ணனே கண்ணபிரானே எல்லாம் தெரிந்திருந்தவர். கண்ணபிரான் பரம்பொருள் அறிந்தவர்கள், ரொம்ப நல்லவர். அக்ரூர் இருக்கிறதுல நல்ல மழை வந்து இருந்தான். அக்ரூர் எங்கே போயிட்டான், மழையே போயிடும். அப்பேர் பெற்ற பரம பாகவதர் அக்ரூரக்கிருத வருமானம் மணிக்கஸ்மான்ன கிரஹியதே. இந்த சரதன்மாக்கு தூண்டுறார். அவன் மள்ள அடுத்துக்கும் வந்துடும், நிறைய தினம் பொண்ணு வருது அவனுக்கு அப்படின்னு சொல்றான். யோஸ்மபியம் சம்பிரதிஷ்டுத்யா கன்யாரத்னம் விகர்ஹேனஹா. அது ஒன் பெண்ணுக்கு உன் பிள்ளை கல்யாணம் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தான் சத்யபாமாவே, இவன் கொண்டு கண்ணனில் பண்ணி கொடுக்குறான் பாரு. கிருஷ்ணா யாதான் சத்ராஜித் கஸ்மாத் பிராதரம் என்வியாத். அதே மாதிரி இப்படி பண்ணிருந்தனாலே அவன் தம்பி பிரசன்னேஜித்தன் போனானே, அந்த பிரசன்னித் மாதிரி இவனையும் ஏன் மேலே கம்பி விடக்கூடாது. ஏவம் பின்ன பரிஸ்தாபியம் சத்ராஜிதம் அசத்தமாக. அப்படியா நான் சத்ராஜித்தை முடிச்சுடுவோன்னு சொல்றேன். ஷயானம் அவதியில் லோபாத்து. இவனுக்கு அந்த பணம் வர்றதுக்கு ஆசையினாலே சபாப கீணஜீவித்தாக அவனுக்குன்னு போயிடுறான் சுருக்கான். கீணஜீவித்தாக அந்த வாப்பி யாரு, சததன்மா ஸ்திரீணாம் விக்ரோஷமானானாம் கர்ந்தந்தீனாம் மனாத்தவத்து தத்வா பசூன் சோதனிகரத் மணிமாதாய ஜக்மிவான். ஆத்தல போய் தூங்கிட்டு தலை விட்டு சத்ராஜித்துடைய தலை. சததன்மான்றவன் சததன்மா ஸ்திரீணாம் விக்ரோஷமானானாம். அங்கிருந்த ஸ்திரீகள் எல்லாம் ஐயோ நம்ம இதமாக ஆயிடுத்தே, கர்ந்தந்தீனாம் அநாதவத் அநாதாள் போல கூட்டு இருந்தாளா. தத்வா பசூன் சௌரி கவத்து. இந்த மாடு அடிக்கிறவன் எவ்வளவு இதும் பார்க்காதே கருணையும் பார்க்க அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு மணி மாதாயை ஜெக்மணி எடுத்துக்கும் வந்துடும். யாரு, சததன்மா. சத்யபாமாத பிதரம் ஹதம் வீக்ஷ சுச்சார்பிதா இலவத்தாரதாத்தேதி ஆஹதாஸ்மீர்மஹ்யேத்தி. சத்யபாமே தகப்பனார் போயிருந்து பார்த்து சுச்சார்பிதா வியாலபத்தாத்தேதி ஆஹதாஸ்மீர்மஹ்யேத்தி. ஐயோ தகப்பனார் கொண்டுட்டானே தாசாமி, தகப்பனார் போயிட்டாரே அவளை அழுச்சுடுறார். தைலத்ரோண்யாம் பிரம்பிராஸ்ய ஜகாம கரசாக்வயம் கிருஷ்ணாய் விரிதார்த்தாயா தப்தாச்சக்யௌ பிதுர்வத்தம். என்ன பண்ணான்,
தசரத சக்கரவர்த்தி தேலத்ரோண்யத்தில் வச்சு பரதனை அழிவிச்சு அப்புறம் தகனக்கிரியை பண்ணின மாதிரி தேலத்ரோணியிலே அந்த சித்தராஜத்தை வச்சுட்டு கஜசாக்வயம் யானையோட போனாள் எங்குக்கு ஹஸ்தினாபுரத்துக்குள்ளே கண்ணீர் பார்க்கறதுக்கு இதமான ஐச்சுவரத்துக்கு கிருஷ்ணாயா விரிதார்த்தாயா தப்தா ஆச்சக்ஷு பிதர்விதம் அங்கு போய் எல்லாம் இப்ப இப்படி ஆச்சின்னு எல்லாம் சொல்ற கிருஷ்ணனுக்கு ஊருக்கு போய் சொல்ற ததா கன்யேஸ்வரவு ராஜன்னு அனுசிருக்கன்றலோக்கத்தாம் அவருக்கு எல்லாம் தெரியும் பெருமாள் இப்படி நடக்கிறது எல்லாம் தெரியும் ஆனா பூமியில கண்ணனை பிறந்திருக்காரோ இல்லையோ நிர்லோகத்தாம் பூலோகத்தில் இருக்கிறதுனாலே அவரும் சொல்லு துக்கப்பட்ட ஒரு மாதிரி என்ன பண்ணார் அகோர பரமம் கஷ்டம் நித்தியஸ்ராட்சோ விலேபத்து இந்த மாதிரி கஷ்டம் வந்து எப்படி கண் தவிச்சானா யாருக்கு சத்யபாமா ஆகத்திய பகவான்ஸ்தஸ்மாத் சபாத்ய சாக்ரஜபுரம் சரி சபாரியா அந்த சுபத்திரையுடனேயும் சுபத்திரை என்ன சத்யபாமையுடனும் சக்ரஜகா ராமண்ணா யாரவன் பதராமன் அவனையும் கூட்டின்று திரும்பி வந்தான் துவாரகைக்கு இங்கே அங்கங்கோ அவளை பார்க்குது பாண்டவாளை பார்க்கறது போயிருந்தான் கண்டுகிறான் அத்தனைக்குள்ளி எங்கே சந்திரசன்வான்றவன் சத்திரத்தை கொண்டு வந்தான் அதனால் தகப்பன் இந்த மாதிரி ஆயிடுச்சு மறுபடியும் வரான் எங்களுக்கு ஊருக்கு சிரசன்மானம் ஆரேபே பந்தம் ஹர்த்தம் மணிந்ததகா அந்த சரசன் முடிச்சு விடுறேன் அப்படின்னு இது பண்ணிட்டான் சங்கல்பம் பண்ணான் அதற்கு கொண்டு மணி வாங்கி வரேன் அப்படின்னு சோபி கிருஷ்ணோத்யமங்கா வீரப்பிரான பரீப்சையா ஓ கிருஷ்ணன் இந்த மாதிரி பண்ணிட்டானா அவனால் நான் ஒழிக்க முடியாதுன்னு அவன் என்ன பண்ணான்னா பிராணத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக சாகா ஏ கிருத வருமானம் அஜாத்த சாப்பிட்டு கிருத்தவரமாக அவன் தான் சொல்லியிருந்து இருக்கு திருடு அவனை கொண்டு போட்டுவிடுவாங்க அவனை போய் கேட்கிறான் அப்பா கிருதவரமா என்னை இப்ப நீ காப்பாத்துறியான்னு கேட்கிறான் சாகா ஏ கிருத வருமானம் அயாச்சத்த சாப்பிட்டு பிரார்த்தனை பண்ணி இப்படி சொன்னான் என்ன நாகம் ஈஸ்வரையோ குறியாம் கேலனம் ராமகிருஷ்ணயோகோ கோனு க்ஷேமாய கல்பேதா தயோரு விருஜனமாச்சரன் அவர் ரெண்டு பேரும் ரெண்டு பெருமாள் ஒருத்தர் சங்கேச பெருமாள் ஒருத்தர் நாராயணன் இவ ரெண்டு பேரும் இல்லை யாரு இது கெட்டுக்கிறா வைஷமியம் நாகம் ஈஸ்வரோய குறியாம் ஹேரனும் ராமகிருஷ்ணனால நாம் ஹேரனம் பண்ண முடியாது அவா அகிலகடனான சமர்த்தாள் எம்பெருமான் சத்ரூபம் கோனு க்ஷேமாய கல்பேதா தரியோ விஜனம் ஆச்சரன் அவளுக்கு தொந்தரவு பண்ண அவன் பொழிக்க முடியுமாப்பா ஆறுதில்லை கம்சஹா சஹா அனுகோபீதோ எத்வே பாத்தியாச்சிதஸ்தியா கம்ச என்ன பண்ணான் அவனோட கண்டுபிடிச்சான் அவனை எல்லாரையும் சேர்த்து உண்மையிலும் பண்ணிவிட்டான் கம்சு ஒத்தனை இல்லை அங்கே கஜ ரத துரகங்கள் சகலத்தையும் மல்லயுத்தரைகள் அவனுடைய அகாடா சகலத்தையும் முடிச்சான் கண்டவன் ஜராசந்த சப்ததேஷா சஞ்சகான் விரதோகதா ஜராசந்தன் 18 தரம் வந்து சோத்துட்டு போயிருக்கான் 23 லட்சம் செய்து ஒரு தர்மம் எடுத்துட்டு வந்து கண்ணன் தோத்து போயிருக்கான் பிரத்யாக்கியாரஸ்ய சாக்ரூரம் பார்ஷ்ணிகிராகமயாச்சதா சரி கிருத்தவர்மா இதெல்லாம் சொல்லிவிட இவன் 2 வரான் அக்ரூர் 2 வரான் அக்ரூர் இவனு சித்தப்பா யார் கண்டவரானுக்கு பிராத்தியாக்கியாரஸ்ய சாக்ரூரம் பார்ஷ்ணிகிராகமயாச்சதா எனக்கு அவளை காப்பாத்தணும்ப்பா ராமகிருஷ்ணாலண்டே சொல்றான் பிரத்யாக்கியாரஸ்ய சாக்ரூரம் பார்ஷ்ணிகிராகமயாச்சதா சோப்பியாக கோ விருத்தேதா வித்வான் ஈஸ்வரையோர்பலம் ஐயோ அவளுடைய யாருப்பா தேசம் கட்டிக்கிறான்
யார் யுத்தம் பண்றா? அவ ஈஸ்வராள். அவன் வரத்து வந்து நீ எங்க இருக்காய்? ஏயிரம் லீலையா விஸ்வம் சரதி ஹந்திச்சா. எம்பெருமானுக்கு என்ன பிரதான காரியம் தெரியுமா? விஸ்வ சிருஷ்டி, விஸ்வ பாலனம், விஸ்வ லயம். இது மூணும் பண்ணியிருக்கானப்பா அவன். எயிரம் லீலையா விஸ்வம் சிருஜத் அவதி ஹந்திச்சா. விளையாட்டு மாதிரி திருட்டிச்சு காப்பாத்தி முடிச்சுடுறான் பிரபஞ்சத்தை எல்லாம். சேஷ்டாம் விஸ்வசிருஜோயஸ்யா நவிதர் மோகிதாஜயா. இந்த ஜெகநாதனுக்கு மோகிதளாயி யார் தான் மாட்டிக்கொள்ளாதிருக்கிறோம்? எல்லாரும் போனோம்னா மாட்டிக்கலாம். அத்தனைங்க யாஹா சப்தாக ஜன சைலம் உட்பாட்டேக்கே ரபாணினா. ஒரு சுண்டு விரல 7 நாள் கோவர்தன உத்தாரணம் பண்ணினான். ததார வீரையாவாலா உச்சிலர்பகா. கொடை பிடிக்கிற மாதிரி பிடிச்சினான். நமஸ்தஸ்மை பகவதே கிருஷ்ணாயாத்புத கணனே. அவர் நமஸ்காரம் பண்ண கிருஷ்ண பக்தன் என்ன பண்றான்? நமஸ்தஸ்மை பகவதே கிருஷ்ணாயா அத்புத கர்மனே. அகிலர் கடனான சமர்த்தனான கண்டவனானுடைய விஷயத்துக்கு அற்புதமான கர்மம் பண்ணினவனுக்கு நமஸ்தஸ்மை பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நமஸ்காரம். அனந்தாயா ஆதிபூதாயா. அவர் லிமிட்லெஸ் அனந்த ஆதிபூதாயா முதல் கடவுள். கூட்டஸ்தாயா எல்லாருக்கும் கூட்டஸ்தர். பிரபஞ்சர் கூட்டஸ்தர் மாதிரி எல்லாருக்குமே கூட்டஸ்தர்கள். ஆத்மனோரமஹா ஆத்ம கூட்டஸ்தர். எல்லா ஆத்மாவுக்கும் பரமாத்மாவானவர் அவர். நமோ நம நமஸ்காரம் பா. பிரத்யாக்கியாதச சேனாபி சரசன்மா மகாமணிம். சரி, இவ இத்தனை பேர் சொல்றா. அந்த மணியை பிடிச்சுட்டு என்ன சொல்றான்னா, தஸ்மின் யஸ்யாச்ச மார்ஷ்ய சதயோஜன கம்பியௌ. ஒரு பெரிய சுருக்க ஓடுற குதிரை வெடிச்சுண்டோ அத்தை இடுவில கட்டிண்டோ குதிரை மேல் குடுகுடுன்னு போயிடணும். தூரம் போயிடுறேன். கருடத்வஜம் ஆரிக்யா கதம் ராமஜனார்த்தனம். சரி, இந்த அண்ணன் தம்பிகள் கண்ட பிரானும் நம்பி மூத்த பிரானும் அவன் கருடனே உட்காந்து அதே அவன் துரத்திட்டு போறான். அன்வயாத்தாம் மகாவேகைஹி அஸ்வைர் ராஜன் குருத்ருகம். குருத்ரோகம் பண்ணிருவனே துரத்திண்டு போனார். மிதலாயாம் உபவனே விசர்ஜ பரிதம் ஹயம். மிதலை விட்டு வந்துட்டான். எங்கே ஆறுக்கே இன்னும் மிதலை எங்க நேரண்டு இருக்குது யூபி. ஸோ மிதலாயாம் உபவனே விசர்ஜ பதித்தம் ஹயம். அந்த குதிரை உருட்டார். குதிரையை சுஸ்தா விழுந்துருது. பத்யாம் அதாவத் சந்தரஸ்தகா கிருஷ்ணோத்ருஷா. சரி, ஓடி போயிட்டான். நடந்து ஓடினான். அதே மாதிரி கிருஷ்ணா அவ கருடத்தை நிறுத்திட்டு அவனை தொரிச்சுட்டு போனான். நடந்தே போனான். பராத்தேர் பகவான்ஸ்தஸ்ய பராதி திக்மநேமினா. சரி, காலை நடந்தா அவனு காலையே நடந்தான். சக்கரனை சிரபுத்கிருத்திய வாசசூர்யா சினோன்மணி. கிட்ட போய் விட்டான் சக்கரத்தை. சக்கரம் பிடித்தவன் சக்கரவாணி என்ன பண்ணான்? வாசசோகு விசினோன்மணி. தலை வெட்டி துணியில கட்டினான் மணியை. அலப்த மணி ராகத்தியா கிருஷ்ணாக கிருதாந்திக்கம். அக்ரஜரான பலராமன் அந்த மணி வந்து காண்பிச்சு சொல்றார். உத்தாஹத சரதனு மணிஸ்தத்திரன வித்தியத்தே. ஐயையோ, நான் மணி பார்த்தா மணியே இல்லையா இங்கே பாருண்டு. அவன் மணி அக்ரூர் 2 குதிரை போயிட்டு இருக்கான். கிருத்தவர்மா அக்ரூர் 2 பேரு தான் இவ தூண்டி இருந்து அந்த சத்ராஜித்தை கொல்லணும் அப்படின்னு. அவர் 2 பேரும் கடைசியில சகாயத்துக்கு வரல. ஓடி போனான், மாட்டின்டான், போயிட்டான். அங்க பார்த்தா ஒரு டப்பா விடுதலை இருக்கிறது. அதுல மணியே இல்லை.
சரி, விருத்தாஹத ಶರದನು மணி தத்திர வித்திரே, நான் விருத்தமா அவனை கொன்னேனே, மணி ஏறில்லை ததாக பலோனூனம் சமணி க்ஷரதந்தன கஸ்மிஞ்சித் புருஷேன்யஸ்தः தமன்வேஷம் புறம் புரஜா. பார்ப்பா, ஊரை யாரு கையில கொடுத்து தந்துட்டு இருக்கான் அவன். அது போய் நீ தேடு, எனக்கு காரியம் இருக்கு. மிதிலா தேசத்துக்குள்ள அகம் விதேகமிச்சாமி, விதேகராஜா என்று திரஷ்டும் பிரியத்தமம் மமா. அந்த விதேகம் எனக்கு ரொம்பவும் பிரியத்தமமானவன். பதனாமன் சொல்லலாம். அவன் என்ன கொஞ்சம் சின்ன இருக்கணும். இத்திக்வா மிதிலாம் ராஜன்னே விவேஷ இதரந்தனாக. சரி, 2 பேரும் மிதிலைக்குள்ள போனான். தம் திருஷ்டா சகசோத்தாயா மைதல பிரியமாரகா. அந்த மிதிலாபதி ராஜா சந்தோஷப்பட்டு பிரீத்தியுடன் அருகையா மாசு விருது ரஹிணியின் சமரகணி ஷோடசோபச்சாரங்கள் பண்ணி அவளுக்கு நல்லா சத்காரங்கள் எல்லாம் பண்ணாங்க. உவாசதஸ்யாம் கரிஜித்து மிதிலாயாம் சமாவிபூ. மிதிலையில் பண்ணபடியான மரியாதைகள் எல்லாம் பண்ணி மாதித்தா பிரீத்தியுக்தேனா ஜனகேர் மகாத்மனா ஜன சக்கரவர்த்தி மிதிலாதிபன் அவருக்கு எல்லா கௌரவமும் பண்ணி தத்தோ அசிக்ஷத் கதாம் காலே தாத்தராஷ்ட சுயோதனகா. அந்த இடத்துல சுயோதனஹா, இந்த துரியோதன் இருக்கானே இவன் அது கழுத்துந்தான். எது? கதா வித்ய. கேசவோ துவாரகாமேத்யா மிதனம் சரதந்தனகா. இவன் கேசவன் தேடுறதுக்கு வந்தான், மிதிலைக்கு வந்தான். சரதந்தனே கொல்லுட்டு துவாரகாமேத்யா துவாரகைக்கு வந்தான். அப்பிராப்திஞ்சமனே பிராக பிரியாயாக பிரிய கிருத்விபூ. சத்தியமனை சொல்றான். ரொம்ப காலி பாக்ஸ் இருந்தது, அது இருக்கவே இல்லை. யாருங்கேயும் குதிர் வந்துட்டு இருக்கானுமா. தகப்பனாருடைய அந்த சமந்தமணி கடிகளே ததஸ்ஸ காரயாமாசா கிரியா பந்தோர் ஹதஸ்ய வை. சாக்கம் சுஹൃദ്பது பகவான் யாயாஸ்யு சாம்பராயகாக. சரி, அவளுக்கு அந்த மாமனார் சத்ராஜித்துக்கு பண்ண வேண்டிய ஊர்தகர்மங்கள் எல்லாம் பண்ணி வருமாச்சா சரதனோர்பத்தம் யபத்துர்பயத்தரஸ்தௌ தரகாயா பிரயோஜகோ. அக்ரூர் 2 கொடுத்துட்டு போயிருக்கான். அவளுக்கு பயம் எடுத்து கொடுத்து அக்ரூரா கிருதவர்மாச்சா சுத்வா சரதனோர்பதம். சரதன்னா முடிச்சுனான், சரதன்னா கண்ணவரான்னு கேட்டு யூஷத்து பயவித்தரஸ்தௌ தாரகாயா பிரயோஜகம். இந்த மண்ட பந்தூரார் இவர் அந்த சந்தவனை எடுத்து போறதுக்கு தெரிஞ்சு போச்சவர். அக்ரூரே புரோஷிதே நிஷ்டான் ஆசன்னை துவாரகௌகசான். சரி, அந்த அக்ரூரன் பயந்து அவனும் துவாரகாவுக்கு ஓடி போயிட்டான். அக்ரூரே புரோஷிதே நிஷ்டாத் ஆசன்னை துவாரகௌகசான் ஷரீரா மானசாஸ்தாபா முஹுர் தெய்வீக சைத்திகா. இத்தங்கோபரிஷத்தேக்கே விஸ்மிருத்தி பிராகுதாசிரித்தம். அவனை அந்த ஊர் விட்டு போறதும் துர்விக்ஷம் வந்துருதான் அந்த இதுல. ஏன்னா அத்தனை பரம பக்தன் மனம், கண்ணுடைய பக்தன். முனிவாஸ் நிவாசேக்கியம் கடேதாரிஷ்ட தரிசனம் தேவே வரிசதி காஷீஷகா ஸ்வபல் காயா கதாய வை. ஸ்வபல்கன் ஒரு சுவாமி இருந்தார், அவனுடைய புத்தர் நக்குருவன். அந்த ஸ்வபல்கனுக்கு அவன் பண்ணி கொடுத்து ராஜா ஊரை சென்றிருந்தாலே தேசம் சுபிக்ஷமாயிருந்தது. அதே கத்தை அக்ரூரனுக்கும் அவன் எங்க இருக்கானோ அந்த இடத்துல ஷபல்கம் அவன் தகப்பனார் மாதிரி மழை பெய்யும், சாந்தி இருக்கும், திருட்டெல்லாம் இருக்காது, வியாதி இருக்காது அப்படின்னு சொன்னான். தேவே விரிசதி காஷீஷகா ஷபல்காயா கதாயவை
ஸ்வசுதாம் காந்தினீம் பிராதாத் தத்தோ வருஷத்ஸ காஷிஷு. காஷியில ஒரு பெண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணா. இவன் தகப்பனா இருக்கு. யாருடைய தகப்பனா இருக்கு? இந்த நம்ம அக்ரூரன். அவன் பேர் காந்தினின்ட்டு அந்த பெண்ணு பேர். காஷி மகாராஜா பெண்ணு கொடுத்தோ கபல்கனை அழிச்சுக்கும் வந்து அவனுக்கு அங்க அக்ரூரன் பேர் வந்து தேசமெல்லாம் சுரட்சமாக இருந்தது. தேவோ அபிபரிஷதே தத்ரா உபதாபானமாசி மாரிக்காக. அந்த இடத்துல நல்ல மழையாட்சி, உபதாபங்கள் ஒன்றும் இல்லை, மாறி ரோகம் இல்லை. இது விருத்தவச்சுத்வா நைத்தாபதிக காரணம் இது மத்வா சமானாப்பியா ராக அக்ரூரன் ஜனார்த்தனா. இது கேட்டு அக்ரூரன் முதல்ல கூடுங்கோ. அவன் போயின்னு இருக்கான், ஓடி போயின்னு இருக்கான். அவன் பயந்து கொடுக்குறான். எதுக்காக? சமந்தமணி அவன்ட்டு இருக்கிறேன். பூஜித்வா அபிபாஷ்யேனம் கதைத்வா பிரியாக்கராக. அவருக்கு வந்து அடிதண்டு புடதண்டு போட்டு அவருக்கு எல்லா விதமான சூழ்நிலோபச்சாரம் பண்ணி, சுவாமி சித்தப்பா உங்களுக்கு கதையை சொல்றேன் கேளுங்க. விஜாத்தாக சித்தஜா அனுவாச்சகா. எல்லாம் விஷயம் தெரியும் அவன்ட்டு இருக்கு கண்டவிதானே. ஆனா வாய் விட்டு அவன் சொல்லல. அதுக்கு சிரிச்சு சொல்றான். ஐயாஸ்தே சரதந்தனா. அப்பா நீ தானசூர கலன் மாதிரி இருந்தாய். சரதன்மா வரெண்டு கொடுத்து போயிருக்கான். பெருமனை சொல்றான். சித்தே சமந்தகமணிங்க செவந்தகோ மணிஸ்ரீமான்னு இதுல பூர்வ செவந்தமணி கதை நமக்கு தெரியும். தன்னா உன்னுடைய குரு போயிருக்கார். சர்வாஜித்தோ பிரத்யாத்வாத்து பின்னியா பின்னியுத்சுதாக. அவனுக்கு பிள்ளை இல்லை சத்ராஜித்துக்கு. ஆனா வறண்டு குரு போயிருக்கான். தாயம் இனியா பிண்டான்னு உமச்சரஞ்சேஷித்தம். சரி, அவனுக்கு பிண்ட பிரதானம் பண்ணி மேலே ஏற்றுறதுக்காக 12 குருதுக்கு போயிருக்கான். ததாபி துர்தரஸ்தன்யைஹி பையாஸ்தான் சுவரத்தே மணிஹி. அப்படி இருந்தாலும் ஒரு நிலைமை 12 குருதுக்கு போயிருக்கான். கிந்து மாம் அக்ர சமயக்கு பிரத்யேகமணி பிரத்தி. 12 இருந்தார், எல்லாருக்கும் உபயோகமா இருப்பா. தரிசி ஸ்வமகாகா பந்துனாம் சாந்தி மாவகா. இங்கே அவனுடைய பெண்ணு என்னுடைய தர்மபத்னி சத்தியபாமையானவள். எங்க அண்ணன் பலராமனானவன். இவாளெல்லாம் மணி எங்கே இருந்தா அவனுடைய இன்னொரு தரம் காட்டு கொடுப்பா. அவனுடைய இருக்கிறது பந்துனாம் சாந்தி மாவகா. வந்துட்டு சாந்தி வரணும். அப்பிச்சின்னா அகாஸ்தேத்யா அர்த்தந்தே ருக்ம வேதயகா. அது திரும்ப பணத்தை கொடுக்கிறது. ஆனா எல்லாரும் மேலேயும் அதுக்கு ஆதிசே ஆகினாலே ஏமம் சமாதில அரப்தேகா ஸ்வபல்கதனையோ மணிம். ஸ்வபல்கன் தகப்பனார். அம்மணி காட்டினான். ஆதாய வாசாசாட்சன்னம் வாசாசாட்சன்னம் தரவு சூரிய சமப்பிரபம். அளவுத்தா சூரியன் மாதிரி ஜலிக்கிறது. ஒரு துணிய சிகட்டில் எடுத்துட்டு வந்தான். சமந்தகம் தரிசித்வா ஞாதிபியோ ரஜ ஆத்மனகா. அவன் எல்லாருக்கும் காட்டினான். கண்டுகிறான். பாருங்கோப்பா இங்க இருக்குது. விசர்ஜமணியா பூயகா தஸ்மை பிரத்யே பிரபு. எல்லாரும் காமிச்சுட்டு அவனு கையிலே கொடுத்துறான். அக்ரூரன் அண்டிய எஸ்வதே தத் பகவத் ஈஸ்வரஸ்ய விஷ்ணோः வீரியோட்யம் விருதிநகரம் சுமங்கலம் ச ஆख्यानं படதி சுணோத் அனுஸ்மரேத் துஷ்கீர்த்தி துரிதவபோ கேஷா தீர்ஷான். யமதர்மன் இது பகவதீஸ்வரஸ்ய இந்த கண்ணவிரானாலே மாயை காட்டப்பட்ட விஷ்ணோஹோ வீரியாட்யம் விஷ்ணுவின் வீரிய கர்மத்தை விருஜினஹரம் தொந்தரை போக்கும்படியான சுமங்கலஞ்சா சுமங்கலமான ஆக்கியானம் படி இந்த சமந்தகோபாக்கியானத்தை படிக்கிறவர்களுக்கு ஸ்ருணோதி அத கேட்கிறவனுக்கு அனுஸ்மரேத்வா நினைச்சுண்டாலே போகிறோம். துஷ்கீர்த்திம்
அவனுக்கு துஷ்கீர்த்தி என்று போயிடுறது. துரித்தம், ஒரு தொந்தரவும் இருக்காது. அப்போஹ்யா தேசாந்த் எல்லாம் போய் சாந்தியும் அடையலாம். பாவை பாட பாவம் போமே படியிருந்த திருவங்கை கூடலூர் பரிசரத்தில் இது வரும் படிச்சா இவனுக்கு எல்லாம் நல்லதா இருப்பதுன்னு சொல்லி படிக்கிறார். அஸ்மத் சமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குருவரம் பராம்.